ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாண்டிச்சேரி பெட் லவர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம். நாகர்கோயிலேருந்து ஒரு பெரிய பார்சல் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. எவ்வளோ பெரிய பார்சல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் இவ்வளோ பெரிய பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணதே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் இதில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் நம்ம வாங்கியிருக்கோம், மான்ஸ்டர் ஃபிஷ்ஷும் நம்ம வாங்கினதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம், என்னென்ன ஃபிஷ்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய டாப்பிக்கில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் ஃபர்தர் டிலே இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் எதுக்கு இந்த ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணேன், மான்ஸ்டர் ஃபிஷ்னால அட்வான்டேஜஸ் என்ன, அது எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டே பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது, ஆனால் 24 ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு இது வந்துடுச்சு. ஸோ என்னென்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இங்கே ஓப்பன் பண்ணலாம். ஓகே, செல்லரோட டீட்டெயில்ஸ்னால் நான் கீழே போடுறேன். பேக்கிங் பாருங்கள், ஒன்று மட்டும் நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் பேக்கிங்கில் வந்துருக்கு. எல்லாமே டபுள் கவரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பேக் இருக்குது. நம்ம 1 by 1 பார்க்கலாமா? வாங்க வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பேக் இது வந்து ஹைப்ரிட் ரெட் டெயில் கேட்ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளாஸ் டேங்க்லேயே விட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஓகே, இது ஒன்று. ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஹைப்ரிட் ரெட் டெயில், அதே மாதிரி ஒன்று. ஸோ 2 பீஸ் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, இது மட்டும் லைட்டாக க்ளவுடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, எடுத்தோடனே என்ன இது கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது, இது வந்து ஒரு பிளாக் கலர் கவரு. இது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இது மாதிரி போட்டுருக்காங்க. இது வந்து நார்மல் ரெட் டெயில் கேட்ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து 2 இன்ச்சு தான். ஏன்னா நம்ம மான்ஸ்டர் செட்டை போட போகிறோம், அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் உயிர் வாழணுன்றதுக்காக தான் நம்ம இது வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் வரைக்குமே உயிர் வாழணும்னு சொல்கிறாங்க. கேம்டிட்டியில் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான். ஓகே, இது வந்து 2 ரெட் டெயில் கேட்ஃபிஷ்ஷு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஷவல் நோஸ் கேட்ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து 2 பீஸ் இருக்குது நம்மளுக்கு. எல்லாமே நாங்கள் 2 பீஸாக வாங்கியிருக்கோம். அப்புறம் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது என்னடா ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன்லாம் இல்லையான்னு கேட்பீங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு 10 inches 12 inches வளர்ந்தால் தான் நம்ம ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு 2 பீஸ் வாங்கியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேக்கு இது வந்து செனேகல் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், செம ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அந்த பிளாக் கலர் கவருன்றது வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து டெல்லிச்சி செனேகல்னு சொல்லுவாங்க. இதில் 2 இருக்குது. இதையும் 2 பீஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து நானும் ஈகராக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபிஷ்ஷு தான் இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பேக்கிங்கில் இருக்குது. நியூஸ் பேப்பர் பேக்கிங்லாம் போட்டு தந்திருக்கேன், ஏன்னா அவ்வளோ சென்சிட்டிவ் இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு. ஸோ என்னென்னு பார்த்துடலாமா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துடுச்சு. என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? சில்வர் அரோவானா வாஸ்து மீன். ஆனால் 2 வாங்கியிருக்கோம். இதுவும் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷில் தான் வரும். இதான் ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம ட்ரை பண்ணோம்ல வாஸ்து மீன். ஆமாம், வாஸ்து மீன். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ட்ரை பண்ண போகிறோம். நான் எதில் விட்டுறேன் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம். அதனால தான் இந்த சில்வரில் வாங்கினது. ஆல்பினோலாம் ரொம்ப ப்ரைஸ் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு இது பேசிக்கில் நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கோம். ஸோ ஓகே, இப்போ பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. பாக்ஸை காட்டுங்க. ஓகே, எல்லாமே நியூஸ் பேப்பர் போட்டு கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், செல்லரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவரோட பேர் வந்து கிறிஸ்டிலன் ப்ரோ. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், சூப்பராக கைட் பண்ணார், என்னென்ன ஃபீடிங்லாம் போடணும். ஏன்னா நம்ம வந்து இந்த லைனில் புதுசு. அதேமாதிரி நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கள், எதனா சஜஷன்ஸ் இருந்தது. பேக்கிங்கும் சூப்பராக இருந்தது. அதேமாதிரி 24 ஹவர்ஸில் எனக்கு கிடச்சிச்சு. நாகர்கோயிலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு பார்சலு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஒரு கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கவர்லாம் பிரிச்சுட்டு நான் கிளாஸ் டேங்கில் விடுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தான் விட போகிறேன் எல்லாத்தையும். ஃப்ரிட்ஜை வந்து நான் காட்டுறேன் க்ளோஸ்அப்பில். இப்போ வந்து கிளாஸ் டேங்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ் செட்டப்பில் விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் எதில் விட போகிறோம்னு பார்க்கலாம். எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் தான் விட போகிறோம். ஸோ அந்த ஃப்ரிட்ஜஸை பாருங்கள். இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. என்னடா இது அழுக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இது வந்து ஏஜ்டு வாட்டர். ஸோ நம்ம எப்போ ஒரு புது மீன் வாங்கினாலும் புது தண்ணியில் விட்டுறவே கூடாது. ஸோ இது மாதிரி ஏஜ் பண்ணி கொஞ்ச நாள் ஆனது, மினிமம் ஒரு 1 வீக் ஆச்சு ஆகணும். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் விடணும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ரெட் டெயில் கேட்ஃபிஷ், அப்புறம் ஷவல் நோஸ் கேட்ஃபிஷ்ஷும் விட போகிறோம். இதில் வந்து அரவானா விட போகிறோம். ஸோ இது வந்து அந்த மெத்தட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி வந்து செனேகல் ஃபிஷ்ஷஸ் இருக்குதோ. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்பினோ செனேகல் இருக்குது, தெரியுதா?
இது வந்து நம்ம ஆசிஃப் ப்ரோ கிட்ட ஆசிப் ப்ரோ கிட்டேருந்து வாங்கினோம். இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம வாங்கினோம், அப்டேட் பண்ண முடியும். லைஃப் ஆசிஃப் ப்ரோ. ஸோ இது வந்து நம்ம மொத்தமாக அன்பாக்ஸ் பண்ணுறப்ப நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதில் இருக்குது. இதில் ஒரு செனைகள் இருக்குது, அப்புறம் டெல்லிச்சி இருக்குது. ஸோ அது கூட நம்ம செனைகள் விட்டுரும். இப்போ நம்ம வந்து டேங்க். இது வந்து செனைகள் டேங்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா அரோவானா டேங்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டேல் கேட்ஃபிஷோட டேங்க்கு. ஸோ ஓகே, வாங்க விட்டுடலாம். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக ஒரு பீஸாக நம்ம விட போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் டேங்கில் எல்லாத்தையும் விட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட்டேல் கேட்ஃபிஷ். வாங்க என் கூடயே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் இந்த ஃபிஷ்ஷே வாங்கினோம். நீங்கள் காமனாக இதை பார்த்துருப்பீங்க அக்வாரியம்லே. இது வந்து ரெட்டேல் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹுமங்கஸாக வளரும், ரொம்ப ரொம்ப பெருசாக வளரும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். சைடங்களை பாருங்கள். இப்போ அந்த ரெட்டேல் உங்களுக்கு வராது, மைல்டில் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் ஃபீட் இல்லை 2 ஃபீட் வந்தால் தான் உங்களுக்கு அந்த கலரே தெரியும். பார்க்குறதுக்கே பொம்மை மாதிரி இருக்குல்ல. பொம்மை மாதிரி இருக்குது. அதுவும் இவர் ஃபில்டர் கடியில் தான் எப்போவுமே இருப்பார். நீங்கள் நார்மலாக அக்வாரியம் ஷாப்பில் பார்த்தாலே தெரியும், ஃபில்டர் கடியிலே ஒழிஞ்சிட்டு இருப்பார். ஆனால் செம்ம ஆக்டிவாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கேட்ஃபிஷ் எல்லாத்தையும் நம்ம ஒரே ஃப்ரிட்ஜில் விடுறதுனால எல்லாத்தையுமே ஒன்றா டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு உங்களை நான் காட்டுறேன். அடுத்தது வந்து ஷவல் நோஸ் கேட்ஃபிஷ் நம்ம விட போகிறோம். இது வந்து இதோட நோஸை பார்த்தீங்கன்னா ஷவல் மாதிரியே இருக்கும். ரொம்ப ஹார்டியான ஃபிஷ் இது. ஸோ இதை நான் விட்டு காமிக்கிறேன் வாங்க. ஷவல் நோஸ் போயிட்டான். வந்துட்டாங்களா 2 பேரும்? வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மாதிரி கேர்வியாக இருக்குது. இதோட நோஸை பாருங்கள், ஷவல் மாதிரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே ஹார்டியான ஃபிஷ்ஷு. இதுக்கு ஏரேஷன் எதுவுமே தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் ஆக்சிஜனாக தான் எடுக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஒன்றும் ஹைப்ரிட் கேட்ஃபிஷ் இருக்குது. அதையும் விட்டுட்டு நான் ஒன்றா ஃப்ரிட்ஜில் விட்டுறேன். அதையும் நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கேட்ஃபிஷ்ஷில் அடுத்த வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஹைப்ரிட் ஷவல் நோஸ் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து சைடு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லைன் வருது பார்த்தீங்களா, முன்னாடி காட்டுறதுல அந்த லைன் இருக்காது. ஸோ அதனால தான் அதை ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க இதையும் நம்ம விடும். ஃபிஷ் மாதிரி அந்த பாதி லைன் வருது இல்லை? பாதி லைன் அதே மாதிரி வருது. ஆனால் ரெட்டேல் வருமா இதுலேயும் தெரியல. நம்ம வளர்த்து பார்த்துப்போம். தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கேட்ஃபிஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 பேர்ஸ் எடுத்துருக்கோம். ஒன்று வந்து நார்மல் ரெட்டெயிலு, ஒன்று வந்து ஷவல் நோஸு, ஒன்று ஹைப்ரிட் ஷவல் நோஸ் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ இப்போ இந்த 6 மீனையுமே நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் விட போகிறோம். ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜில் விடதை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், விட்றோம் பாருங்கள். எதுக்கும் இந்த கவரும் இருக்கட்டும் உள்ளே. அதில் நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஃபில்டருக்கு அடியிலே போய் ஒழிஞ்சிப்பாங்க. அவங்க ஃபில்டரை தேடி தான் போகிறாங்க. அவங்க ஹைடிங் ஸ்பேஸ் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஒரு ரெட்டெயில் மட்டும் மாட்டிக்கிட்டாங்களா? 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் செம்ம ஆக்டிவ் இல்லை. வந்துருங்க. ஒருத்தன் வந்துட்டான். இவர் தான் ஓடுவார் அங்கேயும் இங்கேயும். ஆஹா, ஷவல் நோஸும் செம்ம ஆக்டிவாக தான் இருக்குது. வந்துட்டார் இவரும். ஓகே, எல்லாரையும் விட்டாச்சு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் செட்டப்பில் தான் ஃபுல்லாக இருக்க போகுது. அந்த ஃபில்டர் வந்து ஃபில்டர் கனெக்ஷனில் வெறும் ஃபில்டர் மட்டும்தான். இந்த கவரும் நாங்கள் போட்டுட்டோம். ஓகே, எல்லோரும் சூப்பராக பர்ஃபெக்டான ஹெல்த்தி ஸ்டேஜாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம அடுத்தது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து அரோவானா இருக்குது, அப்புறம் செனைகள் இருக்குது. ரெண்டுத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம அன்பாக்சிங் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து செனைகள். இது வந்து டெல்லிச்சி செனைகள்னு சொல்லுவாங்க. ஸோ இது சைடு ஆங்கிள். ஸோ இது சைடு ஆங்கிளில் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்க்குறதுக்கே ட்ராகன் மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. வாங்க இப்போ நான் விட்டு காமிக்கிறேன். இதுக்கும் அவங்க கவர் போட்டு கொடுத்துருக்காங்க, ஹைடிங் ஸ்பாட் மாதிரி. அப்படியே பாம்பு மாதிரி போகிற ஒரு மட்டும் சைடு ஆங்கிளில் பாருங்கள். பார்த்தீங்களா, ட்ராகன், மினி ட்ராகன் மாதிரியே இருக்காரு. ஸோ இதுதான் நாங்கள் லைக் பண்ணி வாங்க. பேட்டர்ன்லாம் சூப்பராக இருக்குது. மேலே ஒரு மாதிரி கொம்பு மாதிரி வருது. ஓகே, இது வந்து ஏன் நாங்கள் 2 பீஸ் மட்டும் வாங்கினோன்னா, ஆல்ரெடி எங்கிட்ட ஆல்பினோ இருக்குது, ஹென்லி செரி இருக்குது, டெல்லிச்சி 1 பீஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் 2 பீஸ் தான் வாங்கினோம். ஸோ இப்போ அதை நம்ம ஒன்றா விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுமான்னு தெரில, ரொம்ப வேறு இரிட்டேட்ஸு. ஸோ இது 2 பீஸ் மட்டும் நாங்கள் விட்டுடுறோம். வாங்க விட்டுறோம். ஓகே, 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, தெரியுதா? ஓகே, அப்படியே நீங்கள் கீழே பாருங்களேன். செனைகள் மேலேயே இருக்கார், கீழே இருக்கார் பாருங்கள். உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பாருங்கள், அப்படி பாம்பு மாதிரியே நெளியுது.
ஆஹா, ஓகே விட்டுறேன் பாருங்கள். ம். இது பாம்புன்னு தான் சொல்லுவாங்களே. ஓடிட்டாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்ஃபேஸை பார்த்தோன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் கப்பி ஃபிஷ்ஷு பிடிச்சிட்டு இந்த ஃபிஷ்ஷு பிடிக்கிறப்ப ஆல்பினோ இதோ இருக்கு பாருங்க. ஆல்பினோ இருக்குது. ஆக்சுவலாக இந்த செனிகலில் ஆல்பினோ தான் ரொம்ப சீப்பு. செனிகல் பொறுத்த வரைக்கும் ஆல்பினோ ரொம்ப சீப்பாக தரேன். இப்போ இவங்களை பற்றி சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ் அரோவானா. எல்லாருக்குமே இது ஃபேவரேட்டு. எங்களுக்கும் ரொம்ப நாளாக ஃபேவரேட்டாக தான் இருந்தது. எப்போ வாங்குவோன்னு இருந்தோம். ஸோ இதுக்கு வந்து சின்னதாக ஒரு சஜஷன் சொல்லுங்கள். 2 பேருக்கும் நாங்கள் பேர் வைக்கலான்னு இருக்கோம். ஏன்னா எங்களோட ஃபஸ்ட்டு வாஸ்ட்டு மீன் இது தான். ஸோ நீங்கள் எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுங்கள் என்னென்ன பேர் வைக்கலான்ட்டு. அடுத்தது வந்து நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் விட போகிறோம். என்னென்ன ஆகுதுன்னு என்ன பார்ப்போம். டைப்புங்க? இது வந்து சில்வர் அரோனாங்க. இதில் வந்து ஆல்பினோ இருக்குது, நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. ஆனால் இதுதான் பேஸு. ஸோ ஃபஸ்ட்டு பேஸாக நம்ம ட்ரை பண்ணுவோம். எதுக்கு பேஸாக ட்ரை பண்ணுவோம்னா, நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் தான் விட போகிறோம். எந்த வகையான ஃபில்ட்ரேஷனும் வைக்க போகிறது இல்லை, எதுவுமே நம்ம பண்ண போகிறது இல்லை. ஸோ இது எப்படி சர்வைவ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். சரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அரோனை 2த்தையுமே விட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒருத்தர் அங்கே போய் ஓரமாக ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு அரோனை வாங்குறதுன்றது. வாங்கியாச்சு. இப்போ மான்ஸ்டர் செட்டப்பில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஒன்று வந்து இதுக்கோட ஃபீடிங்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோ வந்து சிக்கன் ஃப்ளெஷ்ஷு தான் நம்மளுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணார். பெல்லட்ஸும் போடலாம், சிக்கன் ஃப்ளெஷ்ஷும் போடலாம். ஆனால் சிக்கன் ஃப்ளெஷ் போட்டால் தான் ரொம்ப சீக்கிரமாக வளரும்ன்ற மாதிரி சொன்னார். ஸோ எல்லாத்துக்குமே நாங்கள் சிக்கன் ஃப்ளெஷ் தான் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதோட வீக்லி அப்டேட்டு, ஸோ ஷார்ட்ஸ்லையாச்சும் போடுவோம், இல்லைனா ஒரு தனி டெடிக்கேட்டட் வீடியோவும் போடலாம் தான் இருக்கும். ஸோ ஃபீடிங்கு, அப்புறம் இது என்னென்னலாம் ஆகுது, ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்லாம் வைக்கணுமா, அது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டுக்கு புதுசு தான். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. மான்ஸ்டர் செட்டப்லாம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப நல்ல கண்டிஷனில் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கான இதுமாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ் வேணுன்னா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. சூப்பராக கைட் பண்ணுறாரு. இதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு வீக்லி வரும். நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோம், எது நல்லா சாப்பிடுது, ஸோ ஏரேஷன் எல்லாமே எப்படி சர்வே ஆக போகிறாங்க, அது எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி ப்ரீடிங்.